Hi guys, welcome to Mupari Training Academy. So இன்னைக்கு நாம ஃபட்டாஃபட் சீரிஸ்ல பிசிக்ஸ்ல இருந்து சில क्वेश्चंस பார்க்க போறோம். துணி துவைக்கும் இயந்திரம் எந்த தத்துவத்தின் அடிப்படையில் செயல்படுகிறதுன்னு கேக்குறாங்க. சோ மைய விலக்கு விசைங்க சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ்னு சொல்லுவாங்க. சோ நல்லா கவனிச்சீங்கனாலே தெரியும். இது வந்து இந்த சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் என்ன ஆக்டிங்ல வொர்க் ஆகும்னா சாலிட் லிக்விட் மிக்சர், ஓகேங்களா? சோ திட மற்றும் திரவ கலவைன்னு சொல்லுவாங்க. இதன் மூலமாக திட பொருட்களில் இருந்து அந்த கரையை வந்து என்ன பண்ணும் பிரிக்கிறதுக்கு உதவும். சோ மைய விலக்கு விசை சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் அதன் மூலமா வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா இத பயன்படுத்தி வெளியே எடுத்துருவாங்க. சரி, வாஷிங் மிஷின் கேட்டாலே அதை போட்டு விட்டுருங்க. அடுத்தது, பொருளின் மூழ்கிய பகுதியில் இடம்பெற செய்த திரவத்தின் எடை பொருளின் எடைக்கு சமம் என எந்த விதி கூறுகிறதுன்னு சொல்றாங்க? மிதத்தல் விதி, லா ஆஃப் ஃப்ளோட்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. இது எந்த பிரின்சிபல் படி இயங்குதுன்னா ஆர்கிமிடிஸ் பிரின்சிபல். சரிங்களா? ஆர்கிமிடிஸ் பிரின்சிபல், தமிழ்லயும் ஆர்கிமிடிஸ் தத்துவம் தான் சொல்லுவாங்க. ஒரு பொருள் தண்ணீரை மூழ்கடிக்கும் போது அதற்கு சரி சமமான எடை உள்ள திரவம் தான் என்ன ஆகும் பாத்தீங்கன்னா வெளியேற்றப்படும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா வெளியேறக்கூடிய திரவத்தினுடைய எடை கம்மியா இருந்துச்சு அப்படின்னா, பொருளினுடைய எடையை விட கம்மியா இருந்துச்சு அப்படின்னா பொருளானது என்ன ஆயிடும்? மூழ்கிடும். அப்ப வெளியேறக்கூடிய திரவத்தின் எடையும் பொருளினுடைய எடையும் சமமா இருந்துச்சுன்னா அதுதான் என்னன்னு பாத்தீங்கன்னா மிதக்கும். அதான் மிதத்தல் விதின்னு சொல்றாங்க. இது வந்து வெளியே போறதுக்கு ஒரு ஃபோர்ஸ் அவசியமா தேவைப்படுது. அது என்ன ஃபோர்ஸ்னு பாத்தீங்கன்னா பியான்சி ஃபோர்ஸ்னு சொல்லுவாங்க. தமிழ்ல பாத்தீங்கன்னா மிதப்பு விசை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மிதப்பு விசையினுடைய எஸ்ஐ யூனிட் என்னன்னா ஃபோர்ஸினுடைய எஸ்ஐ யூனிட் நியூட்டன் தானே. அப்ப மிதப்பு விசையினுடைய எஸ்ஐ யூனிட் என்னன்னு பாத்தீங்கன்னா நியூட்டன். மூன்றாவது क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்கன்னா முடுக்கத்தின் எஸ்ஐ அலகு என்னன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. முடுக்கம் என்றால் என்னமா? ஆக்ஸலரேஷன். ஆக்ஸலரேஷனுடைய எஸ்ஐ யூனிட் கேட்டிருக்காங்க. சோ இந்த மீட்டர் பர் செகண்ட்ன்றது வெலாசிட்டியினுடையது, திசை வேகம். என்னது? திசை வேகத்தினுடையது. முடுக்கத்துக்கான டெஃபினிஷனே என்ன? ரேட் ஆஃப் சேஞ்ச் இன் வெலாசிட்டி, அதாவது திசை வேகத்தில் ஏற்படக்கூடிய மாற்றம் தான் என்னன்னு சொல்றாங்க? முடுக்கம்னு சொல்றாங்க. அப்போ திசை வேகத்துல ஏற்படக்கூடிய மாற்றம், அப்போ மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர், இதுதான் எதனுடைய அலகுன்னு பாத்தீங்கன்னா முடுக்கத்தினுடைய எஸ்ஐ அலகு. அது ஆப்ஷன்ல இருக்கா? இல்ல. அப்ப ஆன்சர் என்னது? எதுவும் இல்லை. நாலாவது क्वेश्चन பொறுத்துக கொடுத்திருக்காங்க. நியூட்டன் எதோட பொறுத்துங்க? இயக்க விதி. சோ நியூட்டன்ன்றதே லா ஆஃப் மோஷன் தானே. சோ அப்ப லா ஆஃப் மோஷன் 3. ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் எதுன்னு பாத்தீங்கன்னா சிறப்பு சார்பியல் கொள்கை, ரிலேட்டிவிட்டி தியரி. E is equal to mc square, அதாவது ஆற்றல் நிறையினுடைய இது வந்து ஆற்றலுக்கு சமம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. சோ 4. மேரி கியூரி வந்து ரேடியோ ஆக்டிவிட்டி, கதிரியக்கம். சரிங்களா? சோ அடுத்தது கெப்லர் வந்து கோள்களின் இயக்க விதி, கெப்லர்ஸ் லா ஆஃப் மோஷன் சொல்லிட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க. சோ பிளானட்டரி, ஓகேவா? மோஷன். அடுத்தது 3 4 1 2 ஆப்ஷன்ல எங்க இருக்கு? B ல இருக்கு. நியூட்டனுடைய முதல் இயக்க விதி எதனுடன் தொடர்புடையதுன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க? நிலைமை விதி. சோ நியூட்டன்ஸ் உடைய ஃபர்ஸ்ட் லா எதோட சம்பந்தப்படுதுன்னா இனர்ஷியா, அதாவது ஒரு பொருள் ரெஸ்ட்லயோ அல்லது இயக்கத்திலயோ எந்தவித புற விசை செயல்படாத போது அது அதனுடைய நிலையில தன்னிச்சையா என்ன ஆயிருக்கும்? நடந்துட்டு தான் இருக்கும். சோ இப்போ இது பாட்டுன்னு வந்துட்டே இருக்குன்னா இது மாதிரி மோஷன் கரெக்டா தான் இருக்கும். இப்போ நான் இது மாதிரி ஒரு விசை கொடுத்தாதான் அது என்ன ஆகும் பாத்தீங்கன்னா நகரவே ஆரம்பிக்கும். அப்ப ரெஸ்ட்ல இருக்கக்கூடிய ஒரு பொருள் டிஸ்டர்ப் ஆகாத வரையும் அது தன்னுடைய பயணத்துல தொடர்ந்து நீண்டு கொண்டே இருக்கும். அதுதான் லா ஆஃப் இனர்ஷியா, நிலைமை விதின்னு சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட் விதியை. சோ செகண்ட் விதி என்னன்னு சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இணைந்திருங்க, தொடர்ந்து பயணிப்போம் முப்படை பயிற்சி மையத்துடன். நன்றி, வணக்கம்.